ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி அரப் ரெசிபி தான். அரப் ஃபுட்டாக இருந்தால் கூட இது வந்து வெரி வெரி ஹெல்தி ஃபுட். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைங்களுக்கும். பொதுவாக வந்து எனக்கு, என் குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட்டுன்னு சில இது தான், ரொம்ப வெரி ரேர் தான் சொல்ல முடியும். அதில் ஒன் ஆஃப் த ஃபுட் வந்து இது ஏன் வந்து வெஜ்ஜாக இருந்தால் கூட என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் தான் இது. மோஸ்ட்லி ரொம்ப ஃபேமஸான டிஷ் இங்கே. அரப் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இது ரொம்ப சஸ்பென்ஸ் இல்லாமல் நான் சொல்லிடுறேன் என்ன செய்ய போகிறோன்னு. இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது ஹம்மஸ் செய்ய போகிறோம். ஹம்மஸும் தஹினியும் ஹம்மஸும் செய்ய போகிறோம். ஹம்மஸுங்கிறது நத்திங் பட் சிக்பீஸில் செய்கிறது தான். அது வந்து செய்கிறதுக்கு நமக்கு வந்து அதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நமக்கு வந்து தஹினி தேவைப்படும். தஹினியே ஒரு செப்பரேட் டிஷ் தான் ஆக்சுவலி. அது வந்து ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணலாம், மற்ற சாஸஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு அந்த தஹினியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹம்மஸ்க்கு தஹினியும் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஹம்மஸ் செய்கிறதுக்கு. ஸோ ஹம்மஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டான இது தஹினியும் ஹம்மஸும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து தஹினியே ஒரு செப்பரேட் வீடியோவாக நான் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து இதுலேயே நான் ரெண்டுமே காமிச்சிடுறேன், தஹினியும் ஹம்மஸும் எப்படி செய்கிறதுன்னு. ஸோ இதோட நம்ம பீத்தா ப்ரெட்டு இல்லைன்னா சப்பாத்தி ப்ரெட்டு எதோட வேணாலும் சாப்பிட்லாம் இந்த ஹம்மஸ். நான் வந்து பீத்தா ப்ரெட்டோடு தான் இன்றைக்கி, ஹோல் வீட் பீத்தா ப்ரெட்டோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆனால் பீத்தா ப்ரெட் செய்கிற ரெசிபி நான் எடுக்கலை. என் ஃபோன் வந்து சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதில் எடுக்க முடியல. ஸோ நான் அதை வந்து எடுக்கலை. வெறும் ஹம்மஸும் தஹினியும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஹம்மஸ் செய்ய போகிறோம். ஹம்மஸுங்கிறது ரெண்டு ப்ராசஸ் இருக்குது இதில். ஹம்மஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட சிக்பீஸை வச்சு அவங்க ஒரு இது மாதிரி செய்வாங்க. பீத்தா ப்ரெட்டோடு அதை சர்வ் பண்ணுவாங்க. பீத்தா ப்ரெட்டு ரெசிபி வந்து நான் இனிமேல் போடுறேன். இப்போ நான் மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சுட்டேன், எடுக்க மறந்துட்டேன். ஸோ அது இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன். பீத்தா ப்ரெட்டோடு சர்வ் பண்ணுவாங்க சைட் டிஷ்ஷாக இந்த இது ஹம்மஸ். ஹம்மஸ் செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து சிக்பீஸு. இதுதான் நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட். ஆனால் இதில் வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தஹினின்னு ஒன்று செய்யணும். தஹினி வந்து செசமி சீட்ஸை வச்சு செய்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தஹினி செஞ்சுட்டு அப்புறம் அதையும் யூஸ் பண்ணி தான் இந்த ஹம்மஸ் செய்யணும். ஸோ தஹினி செய்கிறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ப்ராசஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து தஹினி செய்கிறதுக்கு நமக்கு செசமி சீட்ஸு, இது வந்து ஒயிட் கலர் ப்ரௌனிஷாக ஒயிட்டாக இருக்கிற செசமி சீட்ஸு, இது வந்து 1 கப் தேவை. 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் தேவைப்படும். இது ரொம்ப சிம்பிள் தான், 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதோட சால்ட் மட்டும் சேர்ப்போம். இது வந்து இதை வச்சு தஹினி செய்ய போகிறோம். தஹினி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா அது 1 மந்த் கூட வீணாகாது. ஸோ இதை முதல்ல நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். நமக்கு தேவை இப்போ இந்த தஹினி செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம ஹம்மஸ் செய்யணும். ஹம்மஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1.5 கப் நமக்கு வந்து இது சிக்பீஸு. இது வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி பாயில் பண்ணி, அதாவது வேக வச்சு எடுத்து வச்ச இது சிக்பீஸு. நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வேகவும் வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து சிக்பீஸ் 1.5 கப் தேவைப்படும். நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு 1/2 கப் தனியாக இருக்குது. ஸோ 1.5 கப் தேவைப்படும். அதுக்கு வந்து எகெயின் 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு ஆலிவ் ஆயில் தேவைப்படும். அப்புறம் 1/4 கப் வந்து லெமன் ஜூஸ் தேவைப்படும். 1 கார்லிக் க்ளோவ்ஸ் தேவைப்படும். 1/2 ஸ்பூன் வந்து cumin பவுடர், தட் இஸ் சீரகத்தூள் தேவைப்படும். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு. ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நான் ரிப்பீட் பண்ணுறேன் எகெயின். 1.5 கப்பு வந்து ஊற வச்ச கொண்டக்கடலை தேவைப்படும்.
அப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/4 கப் லெமன் ஜூஸ் தேவைப்படும், 1 கார்லிக் க்ளோவ்ஸ் தேவைப்படும், அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதாவது cumin பவுடர். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போ நீங்கள் வந்து நல்லா கடாய் சூடானோன்னா இதை வந்து சிம்மில் வச்சுருங்க. நல்லா சிம்மில் வச்சு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். ஏன்னா செசமி சீட்ஸ் வந்து சீக்கிரம் கருகிரும். செசமி சீட்ஸ் வாங்கும்போதே நல்லா க்ளீன்டு குட் குவாலிட்டி இதாக வாங்கிக்கோங்க. லோ குவாலிட்டியில் உள்ளதை வாங்கினீங்கன்னா ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நல்லா குட் குவாலிட்டி செசமி சீட்ஸ் வாங்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விலையும் கூடங்க. அரபிக் ரெஸ்டாரண்ட்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ் எல்லாம். நான் பீத்தா நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக கொஞ்சம் இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஹும்முஸ்க்கு நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை செஞ்சுட்டு இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் ஒரு 1/4 கப் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம மொத்தமாக செஞ்சிட போகிறோம். ஹும்மஸ்க்கு வந்து இப்போ 1 கப் செசமி சீட் தஹினி செய்யறதுக்கு இப்போ இதிலே உங்களுக்கு 2 ரெசிபி வந்துருச்சு. ஒன்று தஹினி ரெசிபியும் வந்துருச்சு, ஹும்மஸ் ரெசிபியும் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம தஹினி ரெசிபி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தஹினி செய்கிறதுக்கு 1 கப் செசமி சீடை எடுத்து சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இதுலேருந்து மெனி டிஷ்ஷஸ் செய்யலாம். ஓகே, என்னோடய இது வந்து கொஞ்சம் நல்லா இந்த பாருங்கள், ஒன்று டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. அப்போவே நான் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பொரிய ஆரம்பிக்குது லைட்டாக, அப்போவே ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே நல்லா இது ஃப்ரை ஆகிடும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம், அப்படியே விட்டுறாதீங்க, கருகிரும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. ஏன்னா அந்த சூடு இருக்கும், அந்த பேனில் அடுப்பில் இருந்து சூடு இருக்கும். ஸோ இது கூல் டவுன் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு பீத்தா ப்ரெட்டுக்கு பிணைஞ்சி வச்சுருக்கேன், மாவை காட்டுறேன். இது கூல் டவுன் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நான் ஹோல் வீட் பீத்தா ப்ரெட் செய்கிறதுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். 1/2 அன் ஹவர் தான் ஆகுது. இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு. நான் வச்சதை விட இப்போ கொஞ்சம் தான் உப்பி வந்திருக்கு. இன்னும் 1.5 ஹவர்ஸ் இதை வந்து ப்ரூவ் பண்ண விடணும். இதை வந்து நான் எப்படி பண்ணேன்னு வீடியோ வந்து நான் லேட்டரான் இது உங்களுக்கு போடுறேன். இது ஆக்சுவலி இந்த மாவு பிணைஞ்சு 2 ஹவர்ஸ் ஊறணும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிருக்கு. இன்னும் 1.5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம செசமி சீட்ஸ் வறுத்தோம்ல, அதை வந்து ஒரு பிளெண்டரில் போட்டுட்டு இப்போ மூடி நம்ம வந்து முதல்ல பவுடர் ஆக்கணும். இதை நல்லா முதல்ல பவுடர் ஆக்கிட்டு பாருங்கள். இப்போ டைம் ஆக இங்கே பாருங்கள், இப்போ க்ளம் ஆகுது. டைம் ஆக அதில் உள்ள ஆயிலெலாம் ரிலீஸ் பண்ணி இப்போ பாருங்கள் கொஞ்சம் இப்படி கெட்டியாகும்.
பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இதானதுக்கப்புறம் அதில் உள்ள ஆயிலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இது ஆலிவ் ஆயிலை இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் சால்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ திரும்ப நம்ம பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அது லிக்விட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட தஹினி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா லிக்விட் ஆயிடுச்சு அரைக்க அரைக்க. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து நான் ஹும்மஸில் வந்து தஹினி போடணும்ல, அதனால நான் அதில் போடுறதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் இதிலே இங்கே பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவு இதிலே தஹினியை வச்சுட்டு இப்போ இதோட நான் வந்து இதை சேர்த்து அரைக்க போகிறேன். சிக்பீஸை சேர்த்து அரைக்க போகிறேன். ஸோ மிக்ஸியும் 2 இது கழுவ தேவையில்லை. இன்னொன்று வந்து நமக்கு இதில் உள்ளதும் வேஸ்ட் ஆகாது. ஸோ நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தஹினி அரைச்சோம்ல. ஆக்சுவலி இப்போ ஹும்மஸில் வந்து தஹினியும் போடணும், ஒரு 1/4 கப் போடணும். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு இதிலே இருக்குது. இதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆக்க வேண்டாம்னு நான் இப்போ இதிலே அரைக்க போகிறேன். வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்குவேன் தஹினி. ஸோ இப்போ இது வந்து சிக்பீஸை நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கின்னெல்லாம் அவங்க உரிச்சிருவாங்க. நான் வந்து உரிக்க போகிறதில்ல, நான் அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன். போட்டுட்டு இப்போ இதோட வந்து லெமன் ஜூஸ், இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், பத்தாது அதனால் 1 கப் இது சிக்பீஸ் பாயில் பண்ணது, அதோட 1/4 கப் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் முதலே நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டேன், அதோட 1 க்ளோவ் கார்லிக் இதை போட்டுட்டு இது என்னது cumin பவுடர், தட் இஸ் ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். அதையும் போட்டாச்சு. இப்போ இந்த கார்லிக்கையும் போட்டுட்டு நம்ம அரைக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் கார்லிக்கை நான் 2ஆக கட் பண்ணி உரிச்சிட்டேன், அதையும் போட்டேன். இப்போ இதை அரைக்க போகிறேன். நம்ம மூடி அரைச்சிடலாம்.
our delicious, healthy, tasty hummus is ready now. இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தஹினியும் ஹம்மஸும் எப்படி செஞ்சோன்னு நீங்கள் சாப்பிட்டு இது நான் செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் செஞ்சதை விட எப்போதும் யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, நான் முன்னாடி செய்கிற அந்த யூடியூப்காக எடுக்கிறத விட நான் முன்னாடி செய்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அதை தான் நான் சூஸ் பண்ணி யூடியூப்காக எடுப்பேன் யூஸ்வலாக. அது வந்து யூடியூப் எடுத்துக்கிட்டே நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே செய்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் சில டிஷ்ஷஸ் வந்து சூப்பர்னு அவங்க சொன்னால் கூட எனக்கு சாப்பிட்டு பார்க்கும்போது முன்னாடி இருந்ததுக்கு ஏதோ 1% கம்மியாக இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியும். ஆனால் இந்த தஹினியும் ஹம்மஸும் இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் விட இந்த தடவை செஞ்சது கிட்ஸே சொன்னாங்க சூப்பராக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அது நான் வீடியோ எடுக்க முடியல சாப்பிட்டு காட்டுறதெல்லாம். ஏன்னா அதான் சொல்கிறேனே, இப்போ கொஞ்ச நாளாக என் ஃபோன் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆகுது, வீடியோவே எடுக்க முடியல. ஸோ நான் வந்து எல்லாமே போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் கட் ஆகி சில இதெல்லாம் எடுக்கலை, ஓவர் ஹீட்னு சொல்லி ஆஃப் ஆயிடுது, சிலது எடுத்தது ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குது, இப்படிலாம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அவங்கவுங்க ஓன் ப்ராப்ளம் அவங்கவுங்களுக்கு. ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் சொன்ன அதே மெத்தடில் அதே அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அந்த சாப்பிட்டு நாங்கள் ருசித்த இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நீங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கேளுங்க, முடிஞ்சால் நான் அதை வந்து போடுறதுக்கு பார்க்குறேன். Thanks for watching. Thank you so much for all your support. Thank you very much for all my subscribers. See you in next video. Until then, bye from Kanmani Geeta Chandrasekharan. Bye.